பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தோன்னா நம்ம அடுப்பறை, இந்த அடுப்பறையில பார்த்தோன்னா நிறைய பேர் அடுப்பறையில பார்த்தோன்னா எதை வச்சா நல்லது நடக்கும், இல்ல அடுப்பறையில அக்னியுடைய இடத்துல நம்ம சாந்தமாகக்கூடிய பொருள் வச்சா நம்ம இடத்துல வளர்ச்சி வருமா, இல்ல பண்டங்கள் வச்சா நமக்கு அந்த இடத்துல நல்லது வருமான்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுல பார்த்தோன்னா நம்ம ஒரு மூலிகைகள் பார்த்தோன்னா இப்போ அடுப்பறையில மூலிகைகள் நிறைய பேர் யாரும் சொல்லுவது கிடையாது. அடுப்பறையில மூலிகை வச்சா நமக்கு அந்த இடத்துல பார்த்தோன்னா நல்லா இப்ப நம்ம ஒரு சாதம் வடிக்கிறோம், அந்த சாதம் கூட பளபளப்பு தன்மை வரும், டேஸ்டா இருக்கும். சில பேர் சாதம் வடிப்பாங்க, துர்நாத்தம் வரும், கல் இருக்கும். அப்போ அதுலயும் அது ஒரு கெட்டது இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம துளசியுடைய வேர் எடுத்துங்க. துளசி வேறு எல்லா இடத்துலயும் ஈஸியா கிடைக்கும். அடுத்து காட்டு நெல்லி, அதுவும் லட்சுமி சம்பந்தப்பட்டது. காட்டு நெல்லியுடைய வேறு, இந்த ரெண்டு வேரும் என்ன பண்றாங்கன்னா ரெண்டுத்தையும் எடுத்துங்க. ரெண்டுத்தையும் எடுத்து நீங்க ஒரு பட்டு துணி இல்ல ஒரு சிவப்பு மஞ்சள் இது ரெண்டுலையும் எடுத்து என்ன பண்ண வச்சுட்டு அதுக்கெல்லாம் மஞ்சள் பூசிட்டு அது கூட நம்ம என்ன பண்ணணும், வாசனை திரவங்கள் போட்டு ஜவ்வாது இந்த மாதிரி அரகஜ இதெல்லாம் தடவிட்டு அதுல போட்டு நம்ம நூல் சுத்தி ஒரு நம்ம சமையல் இடத்துல வச்சிருங்க. அப்படி வச்சுட்டுங்கன்னா நிச்சயம் என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும், நல்ல நல்ல நிகழ்வுகள் கிடைக்கும். அது ஒண்ணு. அடுத்து எப்பவுமே நம்ம பூஜை அறையில நிறைய அது பணம் அதுன்னு அடிக்கணுக்கிறோம். எப்பவுமே நம்ம சமையல் அறையில பண்டங்கள், ஏன்னா நவதானியங்கள் பார்த்தோன்னா நவதானியங்கள் நிறைய பேர் என்ன பண்ண நவதானியம் வைக்கிறதுல. அதனால நீங்க என்ன பண்ண நாட்டு மருந்துகள்ல போயிட்டு நவதானியம் இருக்கு பாருங்க, அதை வாங்கி நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டப்பால சும்மானா கூட கொட்டி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு பட்டு துணி, எந்த விஷயமும் நம்ம பட்டு துணியில அதை கட்டி வைக்கும் போது நமக்கு 100% வேலை செய்யும். ஏன்னா பட்டு துணின்றது பார்த்தோன்னா பட்டு துணிக்கு தீட்டு கிடையாது. தெய்வங்களுக்கு எதுக்கு சாத்துறாங்கன்னா யாருடைய தீட்டு பட்டா இந்த தெய்வங்களுடைய பவர் குறைஞ்சுன்றதுக்காக தான் பட்டு துணிகள் போடுறாங்க. பட்டு என்னைக்குமே தீட்டு கிடையாது. அதனாலதான் பட்டுக்கு அவ்வளோ, அந்த நூலுக்கு அவ்வளோ சக்தி. அதனால பட்டு துணிகளை நீங்க இந்த இதை வச்சு நவதானியங்களை வச்சு நீங்க அந்த இடத்துல ஒரு கிண்ணத்திலேயே அதிலே வச்சு விட்டுட்டுங்கன்னா நிச்சயம் அந்த இடத்துல பார்த்தோன்னா பண்டங்கள் குவியும். அந்த மாதிரி குவிஞ்சு கொண்டே இருக்கும். நீங்க என்ன பண்றாங்க தெரியுமா, இப்போ இருக்கிறவங்க அந்த காலத்துல போய் பாருங்க, பண்டங்களை எடுத்துன்னு போய் நல்ல பானையில வச்சு கொட்டி அடுத்த வருஷம் வரையும் காத்துன்னு இருக்கும். அவ்வளவு பண்டங்கள் சேர்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பண்றோம், போய் கடையில ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்து தரணும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம ஒழுங்கா பயன்படுத்துறதுல போறது 1 கிலோ வாங்குறது, 1/2 கிலோ வாங்குறது, 2 கிலோ வாங்குறது, இப்படி வாங்கி தரணும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த இடத்துல வசித்தன்மை இல்லை. நான் என்னன்றேன், ஒரு அரிசி இருக்கட்டும், அரிசி சும்மானா கூட நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 மூட்டை வாங்கி ஸ்டாக் போட்டுருங்க. அதே மாதிரி நவதானியம் கொஞ்சம் வாங்கி வச்சிருங்க. சும்மாவே கம்பு கேவுரு இதெல்லாம் எது ஈஸியா கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா இதை நம்ம அன்னபூர்ணின்னு வாங்க, அன்னத்தை அன்னபூர்ணி அந்த இடத்துல குதிக்கொள்ளணும்னா நீங்க நிச்சயம் அது மாதிரி இருக்கணும். நான்லாம் கூட போயிட்டு காசியில கிளாஸ் எடுத்தேன். அங்க காசியில கிளாஸ் எடுக்கும்போது கூட என்ன இவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தேன்னா அந்த இடத்துல அந்த அன்னபூர்ணி அந்த அன்னத்தை படைச்சு எல்லாருக்கும் கொடுத்து அதை எடுத்துட்டு போய் வீட்டுல வைங்க, அன்னம் நல்லா அந்த வீட்டுல வளர்ந்துனே இருக்கும் தான் சொல்லி கொடுத்தேன். காரணம் என்ன, அன்னபூர்ணி தேவி நம்ம வசியானன்னா நிச்சயம் அந்த இடத்துல பார்த்தோன்னா மூட்டைகளை அடுக்கி வைக்கணும். நீங்க மூட்டைகளை அடுக்கி வைக்க மாட்டேங்க, பிரிட்ஜியும் மிக்சியும் கண்ணா முன்னன அழகும் அதுதான் கொண்டு வைக்கிறோம். அப்ப என்ன ஆகும், அதுதான் வரும். பணம் எங்க வரும், பண்டம் எங்க சேரும், அதெல்லாம் சேராது. நிச்சயமா நீங்க பார்த்தோன்னா எந்த இதுலயும் பார்த்தோன்னா நிறைய அடுக்கி வைங்க, டப்பால போட்டு வைங்க, மூட்டை மூட்டை அடுக்கி வைங்க. அடுக்கி வைக்க 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 அந்த இடத்துல தனம் வந்துக்கிடும். அன்னபூர்ணி வசியம் நிரந்தரமா அந்த இடத்துல குதிக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த வருஷம் போய் பாருங்க, கிராமத்துல இந்த வருஷம் எல்லாம் இருப்பாங்க, அடுத்த வருஷம் வரையும் இருக்கும். காரணம் என்னன்னா அந்த பண்டத்தை மதிச்சு அந்த இடத்துல வைக்கும் போது அந்த அன்னபூர்ணி தேவியே அந்த இடத்துக்கு குதிக்கொள்றா. அப்ப குதிக்கொண்டா நமக்கு என்ன வறுமையா இருக்காது, சாப்பாடு பசி இருக்கு, பட்னி எதுவும் நம்ம இல்லாம நல்ல சொகுசா சாப்பிடலாம். இதுதான் இறைவனுடைய செயல். அப்ப நீங்க என்ன பண்ணாங்கன்னா நிச்சயம் போங்க, நிச்சயமா உங்களுடைய விவசாயம் பண்ணா பண்டங்களை வைங்க, அதுவும் பண்ணீங்க. அடுத்து நீங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ எல்லாமே டைல்ஸ் ஓட்டுருங்க. அந்த இதுல டைல்ஸ் ஒட்டும் போது பார்த்தோன்னா நல்ல சோவா தான் ஒட்டுருங்க. ஆனா அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. என்னை பொறுத்த சோ கூட ஒட்டுங்க, தப்பு இல்லை. அங்க பார்த்தோன்னா காய்கறிகள் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா அதுல டைல்ஸ் ஒத்தணும் சமையல் அறையில. ஏன்னா நமக்கு பார்த்தோன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய அது ஒரு பொருள். என்னை பார்த்து உயிரை காப்பாற்றக்கூடிய கடவுள்னே சொல்லலாம். அது இல்லைன்னா நம்ம தின்னு அது சாப்பிட்டுதான் நம்ம வாழ முடியும். அது இல்லைன்னா பசியேந்துதான் போயிடுவோம். அப்போ அப்படியேப்பட்ட ஒரு மூலிகை அந்த மாதிரி காய்ங்க இந்த மாதிரி ஏதாவது இயற்கை காட்சியுடைய அந்த இதுல பார்த்தோன்னா நீங்க அந்த படத்தை வச்சீங்கன்னா நிச்சயம் அந்த இடத்துல அந்த படத்துக்காகவே உங்களுக்கு அந்த வீட்டுல எப்பவுமே காய்கள், தக்காளி இந்த மாதிரி எல்லா காய்களும் நிரந்தரமும் அந்த இடத்துக்கு வரக்கூடிய இது இருக்கும். ஏன்னா அது வசியம் பண்ணி அதை கொண்டு வரும். நீங்க அதெல்லாம் பண்ணாதனாலதான் சில பேருக்கு அந்த மாதிரி இது இருக்கு. அதனால தயவுசெய்து இனிமேல் டைல்ஸ் ஒட்டும் போது இதையும் ஃபாலோ பண்ணீங்க, அதுவும் பயன்படுத்திங்க. அடுத்து இன்னொன்னு பார்த்தோன்னா நம்ம என்ன பண்றோம், சமையல் செய்யறோம், பொங்கு வந்துடும். பொங்கு என்ன பண்ணணும், நீங்க அப்படியே விட்டுருவாங்க, கரை அப்படியே கலேஜா இருக்கும். 2 நாள்னா கூட துடைக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, சோம்பேறித்தனம் ஆயிப்போச்சு, அடப்பா அதுக்கு ஆள் வர வரையும் விட்டுறாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எப்போ ஒருத்தர் அடுப்பறையை சுத்தம் பண்ணி
அந்த இடத்துல தூய்மையை வச்சாதான் அந்த இடத்துல நிச்சயம் சொல்றேன் அஷ்டலட்சுமி வரும். அண்ணன் அந்த வீட்டுல அன்னம் வளர்ந்து கையில தான் நம்ம கொடுக்க கொடுக்க வரும்னாங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஏன்னா சுத்தம் வந்து அங்கதான் இருக்கணும், வேற இடத்துலயுமே கிடையாது. நீ அங்க தூய்மை ஆக்கினா உடம்பு ஆரோக்கியம் இருக்கும். நீ அங்க தூய்மை இல்லாம பண்ணா நிச்சயம் எல்லாருக்கும் நோய் வரும். அதனால அந்த இடத்துல நல்ல தூய்மை வச்சுங்க. என்னை பொறுத்தவரையும் நம்ம இதுல வைக்கிறதோட கோயில நம்ம வீட்டுங்களை பூஜை அறையில வைக்கிறோம் பாரு, அதை விட டபுள் வேலை செய்யுங்க. அதுதான் பக்காவ வேலை செய்யும். ஏன்னா இதுக்கு மட்டும் கடவுள்னு பயந்து நமக்கு கொடுப்பாரு, பயந்துன்னு ஓடி ஓடி செய்யுங்க. ஆனா அதை கண்டுக்கிறது இல்லை. நீங்க எப்பவுமே சமையல் அறை வந்து தூய்மை வச்சுங்க. அதுவும் ஒரு பூஜை அறை மாதிரி நிறைய அதுலயும் தெய்வம் இருக்கு, அன்னபூர்ணி தேவி இருக்கிறான்னு மனசார நீங்க வேண்டி அதை தூய்மையை வச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வறுமைன்றதே இருக்காது. அன்னங்கள் வந்து கொண்டே இருக்கும், நம்ம கொடுக்க கொடுக்க வந்துனே இருக்கும். நான்லாம் வந்து பார்த்தோன்னா அன்னதானங்கள்லாம் நிறைய இப்ப கூட திருவண்ணாமலை போட போறோம், இன்னும் எங்க போறோம். இதுக்கெல்லாம் காரணம் எதுனா அந்த அன்னபூர்ணி நம்ம கையில இருந்ததுனாலதான் போட 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 வந்துனே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த அன்னபூர்ணி மனசு வச்சதுனால, இல்லைன்னா எல்லாராலையும் போட முடியாது. அதுக்கு வந்து என்னன்னா நம்ம பூஜை எப்படி இருக்கோ அதே மாதிரி அன்னத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அன்னதான பிரபுன்ற ஒரு பேர் எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எங்கன்னு போங்க, அந்த பிரபு அந்த பேரை எடுத்துட்டுனா நிச்சயம் உங்க வாழ்க்கையில எதுவுமே வேலை செய்யாது. உண்மையிலேயே சொல்றேன் பாருங்க, கர்மம் எதுவுமே இருக்காது. மொத்த தெய்வம் கூப்பிடாதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், எந்த தெய்வம்னாலும் சொல்லுங்க நான் கூப்பிடுறேன். அது காரணம் என்ன, இந்த வேலை செய்யறதுனாலதான். இந்த அன்னத்தை வாரி வாரி கொடுக்குறவங்க பாரு, அதனாலே தெய்வங்கள் மகிழும். நம்ம பண்ண அந்த எண்ணங்கள் என்னாகும், நம்ம மேல ஆர்வம் கொண்டு நம்ம கூப்பிடாதுக்கு முன்னாடி நான் நீனு போட்டி போட்டு வரும். அதனால்தான் தானத்துல சிறந்த தானம் அன்னதானம். உங்களால முடிஞ்ச வரையும் நீங்க பிறருக்கு அன்னதானம் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. போய் எறும்புக்கு போடுங்க, நாய்க்கு போடுங்க, அப்படி கூட போடுங்க, தப்பே இல்லை. மொத்தத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க. அதே மாதிரி பூஜை அறையில எப்படி இருக்கோ சமையல் அறையிலும் அன்னம் வந்து நிறைந்திருக்கணும். அப்பதான் அந்த அன்னபூர்ணி தேவி முழுமையா அந்த இடத்துல வசியம் செய்து அந்த வீட்டுல நோய் நொடி இல்லாம குழந்தைங்களுக்கு நல்ல பசி பட்டி இல்லாம நல்ல கட்டி காப்பாற்றக்கூடிய விஷயம் வந்துடும். ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாய்.